Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa ashabihi hizbillah. கணியத்திற்குரிய அல்லாஹ்வுடையவர்களே, நாம் தொடர்ந்து இந்த அதிகாலை சிந்தனை வழியாக அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை வரலாற்றை அதன் படிப்பினைகளோடு பார்த்து வருகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40வது வயதில் நபித்துவ பட்டத்தை பெற்றார்கள். அதற்கு பின்னால் நடந்த நிகழ்வுகளை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்தை முதலாக ஏற்றுக்கொண்டவர் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. பெண்களில் ஆண்களில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சிறுவர்களில் அலி ரலியல்லாஹு அன்ஹு, அடிமைகளில் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு என்று நாம் பார்த்தோம். அதற்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் குறைவான நபர்களே இருந்தார்கள். அதுவும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகிரங்கமாக பிரச்சாரம் செய்யவில்லை. ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கியிருந்தார்கள். அங்குதான் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பார்கள். மறைமுகமாக இஸ்லாமிய பிரச்சாரம், அவ்வப்போது வருகிற ஆயத்துக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அப்படி இஸ்லாத்தை ஏற்றவர்கள் மிகப்பெரிய கொடுமைகளுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாக்கப்பட்டார்கள் என்று நாம் பார்த்தோம். பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறு, சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாறு, அதே போல யாசிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறு, அதே போல ஹப்பாப் இப்னு அரித் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு, சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறு, அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறு, இவரெல்லாம் எப்படி கொடுமைக்கும் சித்திரவதைகளுக்கும் ஆளாக்கப்பட்டார்கள் என்று நாம் பார்த்தோம். பிரியாரிகளே, சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்தான் முதலில் இஸ்லாத்திற்காக தன் இன்னுயிரை நீத்தவர் என்கிற பெருமைக்குரியவர். அடுத்தவரின் கணவர் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இஸ்லாத்திற்காக இன்னுயிர் நீத்தவர் என்கிற பெருமைக்கு சொந்தக்காரராக இருக்கிறார். இப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மிகப்பெரிய கொடுமைகளுக்கும் சித்திரவதைகளுக்கும் ஆளாக்கப்பட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரையும் நீங்கள் பொறுமையை கடைபிடியுங்கள் என்று அவர்களை எல்லாம் அவர்களிடத்திலே சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையாக இருங்கள், அல்லாஹ் ஒரு நல்வழியை வைப்பான் என்று அந்த மக்களுக்கு சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை. அவரிடம் அடிமையாக லுபைபா என்கிற ஒரு பெண் இருந்தார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இந்த தகவல் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரிந்த போது அந்த லுபைபாவின் மீது கடுமையான ஆத்திரப்பட்டார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சவுக்கை எடுத்து கடுமையாக தாக்கினார்கள். எந்த அளவுக்கு என்றால் அடித்து அவருக்கு கைவலித்து போனது. உமர்தான் கைவலித்து போனது. சவுக்கை கீழே போட்டுவிட்டு சொன்னார், உன்னை நான் அடித்து என் கை வலிக்கிறது, அதனால் இப்போது நிறுத்துகிறேன், இன்னும் அடி தொடரும் என்றார்கள் உமர் ரலியல்லாஹு அவர்கள். இப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ் என்று சொன்னதால் அந்த மக்கள் கடுமையாக துன்புறுத்தப்பட்டார்கள். ஆண்களுக்கு நிகராக பெண்களும் கடும் வேதனைகளை அனுபவித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனதை வருந்தச் செய்கிற ஒரு வரலாறாக அந்த வரலாறு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக ஏற்று இஸ்லாத்தை தழுவியவருடைய எண்ணிக்கை அப்போது 38 பேர்களாக இருந்தது. 38 பேர் தான் இஸ்லாத்தை ஏற்றிருந்தாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வயது 45 ஆகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயது 45. நபித்துவம் பட்டம் பெற்று 5 ஆண்டு காலம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே வந்து, நாம ஏன் போய் காபாவில் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்று கேட்டார். எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இந்த வீட்டிலேயே நாம் முடங்கி கிடப்பது,
எப்போது இஸ்லாத்தை பகிரங்கப்படுத்துவது? எனவே நாம் காபாவில் போய் நாம் பிரச்சாரம் பண்ணா என்ன என்று அபூபக்கர் தான் கேட்டுக்கொண்டே இருந்தார். அப்போல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் யா அபூபக்கர் இன்னா கலீலூன், நம்ம கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம், பின்ன பார்த்துக்கலாம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அபூபக்கர் இடத்துல சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அபூபக்கர் அவர்களும் தொடர்ந்து இது குறித்து பேசிக்கொண்டே இருந்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி இடத்துல காபாவில் போய் பகிரங்கமாக பிரச்சாரம் செய்ய வேண்டும், நீங்கள் அனுமதி தாருங்கள் என்று கேட்டார். ஒரு கட்டத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அனுமதி கொடுத்தார். அந்த தாருல் அர்கம் என்கிற அந்த வீட்டிலிருந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் அப்போது வரையிலே இஸ்லாத்தை ஏற்றிருந்த 37 பிளஸ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களோடு 38 பேர் காபாவை நோக்கி செல்கிறார்கள். காபாவை நோக்கி செல்கிறார். அப்போது நடந்த நிகழ்வை குறித்து ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். வகாம அபூபக்கர் ஃபின்னாஸ் ஃபதீபன் வ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாலிஸுன். நாயகம் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் முதல் பிரச்சாரகராக அங்கே காபாவில் முன்னால் நிற்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் காபாவில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். காபாவுக்கு வெளியிலே அவரை சுற்றி இஸ்லாத்தை ஏற்றவர்கள் இருக்கிறார். வகான அவ்வளவு ஹதீபின் தஹா இலல்லாஹி வ இலா ரசூலிஹி, முதல் பிரச்சாரகர், இஸ்லாத்தின்பால் மக்களை அழைத்த முதல் பிரச்சாரகர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரராக அபூபக்கர் தான் திகழ்கிறார். முதல் பேச்சாளர், இஸ்லாத்தின் முதல் பேச்சாளராக காபாவின் முன்னால் நின்று அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று உரக்க சப்தமிடுகிறார். வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ் தான், நீங்கள் வணங்குகிற எந்த தெய்வத்திற்கும் சக்தி இல்லை என்று அல்லாஹ்வின் தூதராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இருக்கிறார்கள் என்று அபூபக்கர் சப்தமிடுகிறார். இந்த சப்தத்தை கேட்ட முஸ்லிம்கள் அங்கே காபாவை சூழ்ந்து விட்டார். சூழ்ந்தவர்கள் கடுமையாக முஸ்லிம்களை தாக்க ஆரம்பித்தார். கடுமையாக தாக்கினார். அபூபக்கர் அவர்களையும் கடுமையாக தாக்கினார்கள் அந்த மக்கள். அந்த நேரத்திலே வதனா மின்ஹுல் ஃபாசிகு உத்பத் இப்னு ரபீஆ ஃபஜஅல யضربு பினஅலைனி மக்ஸூஃபைனி. அப்போ உத்பத் இப்னு ரபீஆ என்பவன் கையிலே செருப்பை எடுத்து கொண்டு வந்தார். அபூபக்கருடைய முகத்திலேயே அடித்தார். அபூபக்கருடைய முகத்திலேயே அடித்தான் செருப்பால் உத்பத் இப்னு ரபீஆ. அதோடு விட்டுவிடவில்லை, அவருடைய முகத்திலே வைத்து செருப்பை தேய்த்தான். அதனால் அவரின் நெற்றி முகமும் மூக்குக்கும் வித்தியாசம் தெரியல. மிகப்பெரிய ரத்த காயம். முகமா அப்படியே மூக்கு முகத்திலே அமிழ்ந்து போய்விட்டது. அந்த நேரத்திலே உடனே அபூபக்கர் அவர்கள் தாக்கப்பட்டவுடன் பனூ தைம் கோத்திரத்தார்கள், அபூபக்கருடைய கூட்டத்தார்கள், அவர்கள் ஓடோடி வருகிறார். வந்து அபூபக்கர் அவர்கள் மூர்ச்சையாக கீழே விழுந்து விட்டார். அவர்களை ஒரு துணியிலே வைத்துக் கொண்டு அவரின் வீட்டுக்கு அவர்கள் தூக்கி செல்கிறார். கிட்டத்தட்ட அவர் மரணமாகிவிட்டார் என்றே அவர்கள் நினைத்து விட்டார்கள். அந்த அளவுக்கு கடுமையான தாக்குதலுக்கு அபூபக்கர் உள்ளானார்கள். வயிற்றிலே ஏறி கடுமையாக மிதித்தான் அந்த கயவன். வயிற்றிலே ஏறி கடுமையாக மிதித்தால் எல்லா முஸ்லிம்களும் கடுமையாக தாக்கப்பட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை தவிர. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை தாக்கவில்லை அவர்கள். என்றால் அபூ தாலிபின் மீது இருந்த மரியாதை, பயம். அபூ தாலிப் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி பெரிய தந்தை அபூ தாலிபின் மீது அந்த முஸ்லிம்களுக்கு மரியாதை இருந்தது. அதனால் அவர் தாக்கப்படவில்லை. அவர்களை அபூபக்கர் தூக்கி கொண்டு வீட்டுக்குள்ளாக அவர்கள் நுழைகிறார்கள். அங்கே கொண்டு போய் அந்த அபூபக்கர் பெற்றோரிடத்திலே அவரை ஒப்படைத்து விட்டு அவர்கள் திரும்ப காபாவுக்கு வந்தார்கள். அந்த பனூ தைம் கோத்திரத்தார்கள் வந்து சொன்னார்கள், வல்லாஹி லயின் மாத அபூபக்கர் லயக்துலன்ன உத்பத் இப்னு ரபீஆ. ஒருவேளை அபூபக்கர் உயிரோடு மரணித்து விட்டார்கள் என்றால்
உத்பத் இப்னு ரபிஆவை நாங்கள் நிச்சயமாக பழிவாங்குவோம், அவனை கொல்வோம் என்று அந்த பனூ தைம் கோத்திரத்தார்கள் சூளுரைத்தார்கள். காபாவிலே நின்று சூளுரைத்து விட்டு திரும்ப அவர்கள் அபூபக்கருடைய வீட்டுக்கு வந்தார்கள். வந்து அபூபக்கருடைய தந்தை அபூ குஹாஃபா அவர்களை சந்தித்து அபூபக்கருடைய இடத்தில் பேச்சு கொடுக்கிறார். அவர் மயக்கமாக இருக்கிறார், அவரை எழுப்புவதற்காக பேச்சு கொடுக்கிறார். அபூபக்கர் எந்திரிக்கவே இல்லை. பகலின் ஆரம்பத்தில் அடிவாங்கியவர் பகலின் இறுதியிலே பேசினார். எழுந்திருந்து அவர் பேசிய முதல் வார்த்தை மா ஃபஅல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்கிறார் என்று கேட்டார். அவர் எழுந்திருந்ததும் பேசிய முதல் வார்த்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டார். அவர்கள் என்ன உனக்கு, நீ உயிருக்கு இங்கே போராடி கொண்டிருக்கிறாய், நீ உன் நாயகத்தை பற்றி கேட்கிறாயே என்று அவர்கள் சங்கடப்பட்டார். அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து அவருடைய தாயார் உம்முல் ஹைர் அவர்களிடத்தில் சொன்னார்கள், நீங்கள் இவருக்கு ஏதாவது உண்ண கொடுங்கள், எதையாவது குடிக்க கொடுங்கள் என்று சொன்னார்கள். அந்த தாயார் உம்முல் ஹைர் அபூபக்கர் அவர்களிடத்தில் அவருடைய அறைக்குள்ளே வந்து உணவு கொடுக்கவும் தண்ணீர் கொடுக்கவும் முயற்சிக்கிறார். அபூபக்கர் உண்ண மறுக்கிறார்கள், தண்ணீர் அருந்த மறுக்கிறார்கள். அப்பவும் கேட்டார்கள், மா ஃபஅல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டார்கள். அப்ப அந்த தாயார் சொன்னார், எனக்கு எதுவும் தெரியாது, உன் தோழரை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது என்று தாயார் சொன்னபோது, அப்படியானால் நீங்க போய் உமர் ரலியல்லாஹுடைய தங்கை உம்முல் ஜமீல், பாத்திமா என்றும் அழைப்பார்கள், உம்முல் ஜமீலிடத்திலே போய் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து விசாரித்து வாருங்கள் என்று சொன்னார். அவருடைய நிலைமை எப்படி இருக்குது என்று விசாரித்து வாருங்கள் என்றார். அந்த தாயார் உம்முல் ஹைர் அவருடைய வீட்டை நோக்கி வருகிறார். வந்து, இப்படி என்னுடைய மகன் அபூபக்கர் குற்றுயிரும் குலையுருமாக இருக்கிறார், தாக்கப்பட்டு அவர் இருக்கிறார், அவர் உங்களிடத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி விசாரித்து வர சொன்னார் என்று உம்முல் ஜமீலிடத்திலே உம்முல் ஹைர் அபூபக்கருடைய தாயார் கேட்கிறார். அவங்க சொன்னாங்க, மா அரிஃபு அபூபக்கர் வலா முஹம்மது இப்னு அப்துல்லாஹ், எனக்கு அபூபக்கர் யாருன்னு தெரியாது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருன்னு தெரியாதுன்னு சொன்னாங்க. ஏன்னா எல்லாரும் இஸ்லாம் ஏற்றிருப்பதை மறைத்து வைத்திருக்கிறார். ஆனால் எனக்கு அபூபக்கரையும் தெரியாது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் என்றும் தெரியாது. ஒன்று வேணால் செய்கிறேன், நான் வேண்டுமானால் உங்கள் மகனை வந்து பார்க்க வருகிறேன் என்று உங்களுக்கு என்னை கூட்டி போங்கள் என்று சொல்லி உம்முல் ஜமீல் சொன்னார். அதே போல உம்முல் ஜமீலை அழைத்துக் கொண்டு அபூபக்கருடைய தாயார் அவர்கள் வீட்டுக்கு வருகிறார். வந்து உம்முல் ஜமீலிடத்தில் அபூபக்கர் கேட்கிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் இப்னு அர்கம் அவர்களுடைய வீட்டில் தான் இருக்கிறார்கள், அவர்கள் நலமோடு இருக்கிறார்கள், எந்த விதமான பாதிப்பும் அவர்களுக்கு ஏற்படவில்லை என்ற போதுதான் அவர்களுடைய மனம் நிம்மதி அடைந்தது. என்றாலும் நான் ரசூலுல்லாஹ்வை பார்க்காமல் சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன் அபூபக்கர் அப்போதும் சொன்னார். அவரை கைத்தாங்களாக அழைத்துக் கொண்டு தாருல் அர்கமுக்கு அழைத்து வருகிறார். அபூபக்கர் அவர்களை கைத்தாங்களாக அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்ததும் தான் அவர் நிம்மதி அடைந்தார். அவரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேற்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைமையை பார்த்துவிட்டு அவர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள். அதற்கு பின்னால் அபூபக்கர் அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பேசினார்கள் தெரியுமா? நாயகமே, என் தாயார் இவர் இஸ்லாத்திற்கு வர வேண்டும், இவரை நீங்கள் நரகத்திலிருந்து காப்பாற்றுங்கள், அவருக்கு நீங்கள் இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுங்கள் என்று சொன்னார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஃபதஆ லஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த உம்முல் ஹைர் அவர்களுக்கு அழைப்பு கொடுத்தார்கள். வதஆஹா இலல்லாஹி, அவர்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தார்கள். ஃபஅஸ்லமத் உம்முல் ஹைர், அபூபக்கருடைய தாயார்
அங்கேயே அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். வாகாமு மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபித்தார். அதற்கு பின்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வீட்டிலேயே ஒரு மாத காலம் இருந்தார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஸ்லிம்களும் அவரவர்கள் வீட்டுக்குள்ளாகவே இருந்தார்கள். காபாவிலே போய் பிரச்சாரம், பகிரங்கமாக பிரச்சாரம் செய்ய போய் இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததால் ஒரு மாத காலம் அமைதி காத்து முஸ்லிம்கள் எல்லோரும் வீட்டுக்குள்ளாகவே இருந்தார்கள். அபூபக்கருடைய தாயார் உம்முல் கைர் இஸ்லாத்திற்கு வந்ததால் இஸ்லாத்துக்கு வந்தவர்களுடைய எண்ணிக்கை 39 ஆகிறது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் வரலாற்றை பார்ப்போம். 40வது நபராக மிக முக்கியமான நபர் ஒருவர் இஸ்லாத்திற்கு வருகிறார். அவர் யார்? அந்த நிகழ்வு குறித்து இன்ஷா அல்லாஹ் நாளை பார்ப்போம். அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை கேட்பதன் மூலமாக இருந்து கிடைக்கிற படிப்பினைகளை பின்பற்றி நடக்கூடிய நல்ல தௌஃபீகை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தல்வானா. ஆமீன். வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி